லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகளுக்கு இடையான வேறுபாடுகள் பார்க்கலாம். லாந்தனைடுகள், ஆக்டினைடுகள். லாந்தனைடுகளில் வேறுபடுத்தும் எலக்ட்ரான் 4 ஆர்பிட்டாலில் சேரக்கூடியதாக இருக்கும். இதே ஆக்டினைடுகளில் வேறுபடுத்தும் எலக்ட்ரான் 5 ஆர்பிட்டாலில் சேரக்கூடியதாக இருக்கும். லாந்தனைடுகளில் 4 ஆர்பிட்டால் பிணைப்பாற்றல் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆக்டினைடுகளில் 5 ஆர்பிட்டாலில் பிணைப்பாற்றல் குறைவாக இருக்கும். லாந்தனைடுகள் இவை அணுவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மை குறைவாக பெற்றிருக்கும். ஆக்டினைடுகளானது அணுவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மை அதிகமாக பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான லாந்தனைடுகள் நிறமற்றதாக இருக்குது. ஆனால் பெரும்பாலான ஆக்டினைடுகள் நிறமுடையதாக இருக்கும். எடுத்துக்காட்டு யுரேனியம் 2+ சிவப்பு நிறமுடையதாகவும், யுரேனியம் 4+ ஆனது பச்சை நிறமுடையதாகவும், யுரேனியம் டைஆக்சைடு 2+ ஆனது மஞ்சள் நிறமுடையதாகவும் இருக்கும். லாந்தனைடுகளானது ஆக்சோ நிற அயனிகளை உருவாக்குவது கிடையாது. ஆனால் ஆக்டினைடுகள் ஆக்சோ நிற அயனிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக யுரேனியம் டைஆக்சைடு 2+ மற்றும் நெப்டியூனியம் டைஆக்சைடு 2+ இருக்கும். லாந்தனைடுகள் சில நிறுவுல +3 ஹைட்ரஜன் நிலையுடன் +2 மற்றும் +4 போன்ற ஹைட்ரஜன் நிலைகளை பெற்றிருக்கும். ஆக்டினைடுகள் +3 ஹைட்ரஜன் நிலையுடன் +4, +5, +6 மற்றும் +7 போன்ற உயர் ஹைட்ரஜன் நிலைகளை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகளுக்கு இடையான வேறுபாடுகள் பார்த்துக்கோங்க.